இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். டுடே நீங்கள் நிறைய அன்னைக்கு பிளான் போட்டு வச்சுருப்பீங்கல்ல, இந்த காரியத்தெல்லாம் செய்யணும், இப்படிலாம் செய்யணும், இங்கே போகணும், இவங்களை பார்க்கணும், இதை வாங்கணும், இதை கொடுக்கணும், இந்த இடத்துக்கு போய் நம்ம நிற்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பிளான் போட்டு வச்சுருப்பீங்க. ஆனால் அது ஒரு கிளியர் கட்டாக ஒரு தெளிவான வழிநடத்துதல் இல்லாமல் ரொம்ப குழப்பத்தோடு கூட இருக்கீங்களா? கர்த்தர் இன்னைக்கு உங்க கூட பேசுகிறார். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொல்லுகிறாரு, 16வது வசனம் இப்படியாக, 16வது வசனத்தை கடைசி பகுதி இப்படியாக சொல்லுகிறது, நீ எழும்பி காரியத்தை நடப்பி கர்த்தர் உன்னோடே இருப்பாராக. எவ்வளவு அருமையான வார்த்தை பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கர்த்தர் உங்க கூட இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. நீங்க என்னென்ன காரியங்கள்லாம் செய்ய வேண்டும் என்று ஜெபம் பண்ணி கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொண்டு அதை செய்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்களோ, அதை கர்த்தர் சொல்லுகிறாரு, நீ எழும்பி உன் காரியத்தை செய், அதை தடை செய்யாத. அதற்குரிய காரியத்தை எல்லாம் நான் பார்த்துக் கொள்கிறேன், இன்னொன்று நான் செய்கிறேன், என்ன தெரியுமா, நானும் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னென்ன பிளான் வச்சிருக்கீங்களோ அது எனக்கு தெரியாது, ஆனா அந்த காரியங்களை செய்யுங்க. கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். படிப்பின் விஷயமா, உங்க மேரேஜ் விஷயமா, உங்க வேலை விஷயமா, உங்க வீட்டு வேலை விஷயமா, பண விஷயமா, சில பேங்க் காரியங்கள் விஷயமா, இப்படிப்பட்ட எல்லா காரியத்திற்கும் யோசிச்சு கொண்டிருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, உன் காரியத்தை நடப்பே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஏனென்றால் நீ அநேக நாள் கண்ணீர் வடித்த காரியம் அது, ஏனென்றால் நீ அநேக நாட்கள் காத்திருந்த காரியம் அது, ஏனென்றால் நீ அதற்காக பட்ட பிரயாசங்கள் அதிகம். ஆகையால் காரியத்தை நடப்பி, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என கண்பான தேவ பிள்ளைகளே, தைரியமா வேலைகளை செய்ய ஆரம்பிங்க, தைரியமா கர்த்தரோடு கூட நடங்க, தைரியமா பேசுங்க, தைரியமா நீங்க எல்லா காரியத்திலையும் தெளிவான ஒரு வழிநடத்தலோடு கடந்து செல்லுங்கள். காரணம், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் உங்க கூட இருக்கிறபடினால நீங்க பயப்பட வேண்டாம். இது அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோ, நோ நோ நோ. ஏன்னா கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, எல்லாவற்றையும் செய்கிறவர் என் கூட இருக்கிறபடினாலே இந்த காரியம் எனக்கு ஜெயமாக முடியும், இந்த காரியம் என்னுடைய சார்பாக முடியும், இந்த காரியம் எனக்காக ஏற்றாற்போல் முடியும், இந்த காரியம் எனக்கு அற்புதமாய் முடியும், இந்த காரியத்திலே நான் ஒரு பெரிய நன்மையை காண்பேன் என்று விசுவாசத்தோடு ஜெபத்தோடு கூட நீங்கள் கடந்து செல்லுங்கள். கர்த்தர் இந்த நாள் உங்கள் காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ணி எல்லாவற்றிலும் வெற்றி சிறக்க பண்ணுகிற நாளாக தேவன் மாற்றி கொடுப்பாராக. God bless you.